என் செல்ல குழந்தையே, இன்றே இந்த வராகி உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ ஒருமுறை தொட்டுவிடு. நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் நடக்கும். என் குழந்தைக்கு இன்று இந்த தாய் எதனால் இந்த இலையை இன்று தொடச் சொல்ல வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நாளைய தினம் நல்லதை நடத்த இன்றைய தினம் இந்த இலையை தொட என் பிள்ளையை நான் சொல்வதற்கு ஒரு அழுத்தமான காரணம் இருக்கின்றது. அதனால் உன் தாயானவள் சொல்ல வருகின்ற இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க என்னவென்று கேட்டுவிட்ட பிறகு உனக்கு தொடுவதற்கு மீண்டும் ஆசை இருந்தால் நீ மீண்டும் ஒரு முறை தொட்டு விடலாம். என் மீது நம்பிக்கை வைத்து என் பிள்ளை தொட்டிருப்பது உண்மை என்றால் உன் தாய் நிச்சயமாக உன்னுடைய அன்பை புரிந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உனக்கென நான் எடுத்து சொல்லும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உனக்கு நல்லதை நடத்த வருகின்ற இந்த நேரத்தை எல்லாமும் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான நன்மைகளை எல்லாமும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி ஒரு விஷயத்தை தொடச் சொல்லி அதிலிருந்து உனக்கு ஒரு நல்லதை நடத்த நான் முடிவு செய்திருக்கும் இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் மறக்க முடியாத நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி எந்த கவலையும் என் பிள்ளைக்கு தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் தாய் உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழச் சொல்கிறேன். உனக்கான நேரத்தை நான் செதுக்கி கொண்டுதான் எப்பொழுதும் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரங்களில் இனி என்ன நடக்கும் என்பது உன் விதியாகிறதோ அவை ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். நம்மை தேடி வருவது எல்லாமும் என்னவென்ற ஒரு புரிதல் நமக்குள் எந்த நிலையிலுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ எதிர்கொள்ள நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே இனி சரிவர தெரிந்து கொள்ள தயாராகும். நான் உனக்காகவே மீண்டும் மீண்டும் உன் முன்னால் நின்று இது போன்ற விஷயங்களை எல்லாமும் சொல்லி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்காக நான் எப்பொழுதுமே முன்னால் வந்து நிற்பேன் என்பதை நீ மறக்காது. கலக்கம் கொள்ளாமல் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்துவிட நீ போராடு. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சீரும் சிறப்புமாக அமைவதை இனி வரும் காலங்களில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளையும் இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு எப்பொழுதுமே இந்த தாயினுடைய அன்பு உறுதியான ஒன்று என்பதில் எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம். நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்வதை எப்பொழுதுமே நீ எந்த நிலையிலும் கைவிட வேண்டாம். இந்த வராகி எப்பேற்பட்ட விஷயங்களினாலும் உன்னை நான் கலங்க விடுவதில்லை. எப்பேற்பட்ட விஷயங்களினாலும் உனக்குள் நான் சோதனைகளை தருவதில்லை. உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு தெளியப்படுத்த வருகிறேன் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் என்பதுதான் உண்மை. நீ மனமுடைந்து நிற்காமல், எந்த இடத்திலும் நீ கலங்கி நிற்காமல், இனி உன்னை தேடி நான் கொண்டு வந்து தரும்
இந்த விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு சரியான புரிதல் கொண்டு நீ இருக்க வேண்டும். அம்மாவினுடைய அன்பு இனி எப்பொழுதுமே உனக்கு ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாமும் அந்தந்த நேரத்தில் கொடுப்பது போல நாளைய தினம் இந்த இலையை தொடுவதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதும் போல கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நீ கைவிடக்கூடாது. இனிமேலும் இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்தது எந்த விஷயம் என்பதும் இந்த சந்தர்ப்பங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை தனக்கு யாரும் இல்லை என்றும் இந்த வாழ்க்கையில் தனக்கென்று யாரும் எந்த நல்லதையும் நடத்தப் போவதில்லை என்றும் சொல்லி புலம்பியதை எல்லாமும் முதலில் நிறுத்து. உனக்காகத்தானே அம்மா தினம் தினம் உன்னை தேடி வருகின்றேன். உனக்கான நல்ல விஷயத்தை உன் முன்னால் நிறுத்துகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் நமக்கு நல்லது நடக்காது என்று நீ ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக கடந்து வர வேண்டும். எதையுமே யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையை நினைத்து நீ அப்படியே ஸ்தம்பித்து நிற்பதை விட்டுவிட்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் கடைபிடித்து உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விடுவதுதான் உனக்கு நல்லது. இந்த வாழ்க்கையின் உனக்கான நேரத்தை உருவாக்கி நீ நம்பிக்கையோடு முன்னேறுவதுதான் உனக்கு நல்லது. இப்படியே இருந்துவிட முடியாதல்லவா? இப்படியே இந்த வாழ்க்கையை நாம் கைவிட முடியாதல்லவா? நமக்கு நடத்தி தருவதை எல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று யோசிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்காக எதையெல்லாமும் மாற்றுகிறது என்பதனையும் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்தந்த நேரத்தில் அதற்கு தகுந்தாற் போல நமக்குள் சில மாற்றங்களை நாம் கொண்டு வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி எதிர்வரும் காலங்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன தேவை இருக்கிறது இந்த வாழ்க்கையில், நமக்கு என்ன புரிதல் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக உணரக்கூடிய காலமும் நேரமும் உனக்கு கைகூடி வந்து விட்டது. நல்ல நேரத்தை எதிர்கொண்டு என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரம் உனக்கு வந்து விட்டது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டேன். உனக்குள் தோன்றிய எல்லா சிந்தனைகளையும் வேறறுத்து உனக்குள் நன்மதிப்பை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்பதுதான் உண்மை. இனி உனக்காக வேண்டி நான் எதை சொல்வதாக இருந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொள். உன் முன்னால் நின்று நான் உருவாக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் இருப்பதிலிருந்து என் பிள்ளை இனி அத்தனை விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. எதை பற்றியும் நினைத்து என் பிள்ளை நீ பதறக்கூடாது. உனக்கு நடப்பது அத்தனையும் இனி நல்லதைத்தான் நடத்தும் என்பது உன்னுடைய புரிதலாக மாறிவிட்டது என்றால், அம்மா சொல்வது போல இந்த இலையை தொட்டதற்காக உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடியும். எதையுமே சரியாக உன்னால் முன்கூட்டியே கணித்து விட முடியும். இத்தனை நாளும் நாம் தொலைத்தது என்ன, நாம் இழந்தது என்ன என்பதனை எல்லாமும் எண்ணி நீ கலங்கியது போதும். இனிமேல் இது போன்ற விஷயங்களுக்காகவெல்லாமும் நீ கலங்கி கொண்டிருக்காது. இது போன்ற சூழ்நிலைகளை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததை நினைத்து இனி ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்காது. என்னவெல்லாமோ உனக்கு நான் சொல்லி சொல்லி
இந்த வாழ்க்கையில் உன்னை புரிய வைக்க ஒவ்வொரு முயற்சியையும் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது சில தருணங்களில் சில விஷயங்கள் சிலவற்றை உனக்கு கொடுக்காமல் தடுக்கிறது. என் குழந்தையே, அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உனக்குள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் என்பது நீ அறிந்தது தானே. அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு இது போன்ற எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உன்னை தேடி வருவதும் என்றும் என்றென்றும் உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ யோசித்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக முன்னின்று உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னோடு துணை இருப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தருணத்தையும் அவ்வளவு எளிதாக வெல்லாமும் நாம் விட்டுவிட முடியாது. அம்மா சொல்வது போல நீ தொட்ட இந்த இலை துளசி இலை நாளைய விடியல் என்பது ஏகாதசியின் விடியலாக இருக்கும் பொழுது பெருமாளுக்கு உகந்த இந்த துளசி இலையை நீ தொடுவது நியாயம்தானே. பொதுவாகவே ஏகாதசி திதியில், அதாவது தெய்வத்திற்கு உகந்த அந்த நாளில் தெய்வத்திற்கு கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த நாளில் அந்த துளசி இலையை செடியிலிருந்து பறிப்பதை விட அதற்கு முந்தைய நாளிலேயே அதை நீ பறிப்பதும் தொடுவதும் உனக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். முந்தைய நாளை பூஜை அறையில் கொண்டு வந்து சேர்ப்பதும் தண்ணீரில் அந்த இலைகளை போட்டு வைத்து மறுநாள் காலையில் அதை குடிப்பதும் உன்னுடைய உடலுக்கும் சரி உன்னுடைய மனதிற்கும் சரி பல அமைதியான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி எதிர்வரக்கூடிய நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்காக இந்த வராகி உடன் வரும் இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையாக உனக்கு நல்லதை எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல இந்த துளசி இலையை பறிக்க முடியுமோ இல்லையோ என் பிள்ளைக்கு, அதனால் நான் கொண்டு வந்து என் பிள்ளையை தொடச் சொல்லிவிட்டேன். என் பிள்ளையும் அந்த இலையை தொட்டு அதற்கான பலனை நீ நிச்சயமாக பெற்றுவிட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வராகி உடனிருந்து உனக்கு நடத்துவது போல இனி எல்லா நிலையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்க நான் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ விட்டு விடாதே. நல்லது வேண்டி இந்த தாயின் அன்பு உனக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் என் பிள்ளை இனி வரும் நாட்களில் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து தெரிந்து கொள்வாய். தேவையானதை எல்லாமும் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையையும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தாய் உனக்காகவே மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருந்து நான் எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் நீ எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் அறிந்துதான் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன். நீ இந்த தாயிடம் கேட்டது எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாமும் உன் கண் முன்னால் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கும் ஒரு முயற்சி இனி எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நல்லபடியாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே இனி எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இனிமேல் உனக்கு வெற்றியை நான் பரிசளிக்க நினைக்கிறேன். பொதுவாகவே தெய்வம் ஒருவரை நெருங்கிவிட்டது என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் போகாதல்லவா? அதன் பிறகு இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பிய சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் போகாதல்லவா? இதையெல்லாமும் நாம் உணரும் காலம்
நமக்கு எல்லா வெற்றிகளிலும் சரியான ஒன்றை நாம் நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. சரியான புரிதலோடு எல்லா விஷயங்களையும் நீ சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு இருந்து நல்ல நேரத்தை உருவாக்கி எப்பொழுதும் ஆச்சரியங்களை கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் சொல்லச் சொல்ல இனிமேல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நல்ல புரிதல் உனக்கு கிடைப்பதையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை நடந்து முடிந்த விஷயத்திற்காக கலங்குவதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்காக நீ ஆனந்தப்படு. உனக்கு நடக்கும் சந்தோஷங்களுக்காக எப்பொழுதும் நீ ஆனந்தப்படு. எந்த இடத்திலும் உன்னை கைதூக்கிவிடும் இந்த தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே வருந்தக்கூடாது. உன்னை நான் முழுமைப்படுத்தி வாழ வைப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நான் நம்பிக்கையை கொடுப்பேன். உனக்கென்று எதிர்வரக்கூடிய அத்தனையிலும் உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை நீ சரியெனக் கொண்டு வாழ வேண்டும். உனக்கு உருவாக்கி தருகின்ற இந்த தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு புரிதல்களையும் நிச்சயமாக கொடுத்து உதவும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்லதை நான் நீ விரும்பியது போல என்றும் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை புரிந்து கொள். எதிர்பாராதபடி உனக்கு இனிமேல் கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. அதிர்ஷ்ட நேரம் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது. விடியும் பொழுதிலும் இந்த இலையை தொட்டாலும் சரி, நிச்சயமாக தெய்வம் உன்னோடு நிற்பதும் உன் வாழ்க்கைக்காக உன்னை தொடர்வதும் உனக்கு என்னவென்று சரியாக புரிந்துவிடும். உனக்கு தெரியக்கூடிய எல்லா நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும். இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையே பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வராகி என்ற தெய்வம் உன்னோடு உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் இனி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் நிலைநிறுத்துவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல அதிர்ஷ்டங்கள் உன்னை நிச்சயமாக தழுவட்டும். பல ஆச்சரியங்கள் எப்பொழுதும் உன்னை நிறைவாக வந்து சேரட்டும். எதிலும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு சரிவர எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் எப்பொழுதும் உறுதிப்படுத்தி தரும் என்பதனையும் மறக்காதே. அம்மாவினுடைய அன்பை கொண்டு இன்று நீ தொட்டது துளசி இலை. நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் இது உனக்கு நன்மையையும் நம்பிக்கையும் கொடுக்காமல் போகாது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் எல்லா சூழ்நிலைகளும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுப்பது போல உன்னை நல்வழிப்படுத்த நான் வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க நான் வந்திருக்கிறேன். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தர நான் வந்திருக்கிறேன். வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் நடக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல தேவைகளும் உறுதியாகவே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அம்மா சொல்லச் சொல்ல இனி எல்லாமும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. நன்மதிப்பை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை அது வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. கலங்காதே. எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. அத்தனையிலும் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனை நிலையிலும் உனக்கு நல்லதொரு புரிதலும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை
நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த நேரம் இனி அம்மா உன்னை என்றும் காக்கும் பணியில் இருந்து விலக மாட்டேன். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.